அன்புள்ள ஆன்மீக நேயர்களே, சகோதர சகோதரிகளே, வருகின்ற பங்குனி மாதத்தினுடைய சர்வ அமாவாசையானது சனிக்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை சர்வ அமாவாசை தினம். 28 நாளை வெள்ளிக்கிழமை போதாயன அமாவாசை. மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தர்ப்பணத்திற்கு, பித்தருக்கு உரிய அற்புதமான நாள். போதாயன தர்ப்பணம் செய்வது நாம் 2 இடங்களை கொடுத்துள்ளோம். மகேந்திரப்பள்ளி மற்றும் பெருமாள் கோயிலை கொடுத்துள்ளோம். அவற்றை தெரிந்து கொண்டு அங்கே செய்வதும் நல்ல காவிரி, தென்பெண்ணை, பாலாறு இப்படி பல நதி தீரங்களிலும், ராமேஸ்வரம், காசி, கயா மற்றும் பல ஆலயங்களிலே முன் அனுமதி பெற்று உள்ளும் வெளியிலும் குளக்கரைகளிலும் பல இடங்களிலும் இந்த பங்குனி மாத போதாயன அமாவாசையினுடைய சிறப்பு சொல்லி மாளாதது. நீங்கள் எதற்கும் தர்ப்பணத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டிருப்பதால் நாளைய போதாயன அமாவாசை செய்துவிடுங்கள். நாளைய மறுதினம் சனிக்கிழமை 29 மார்ச் மாதம் 2025 வருகின்ற அமாவாசைக்கு உள்ள சங்கல்பத்திற்கு முன்பாக நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டியது, காலையில் எழுந்து அதிகாலையிலே குளித்து நீராடி அவரவர்கள் குல வழக்கப்படி திருநீர், திருமண், கோபிச்சந்தனம் இவைகளை இட்டுக்கொண்டு தயாராக வைத்து கொள்ள வேண்டியது என்ன? பித்தளை தாம்பாளம், கட்டை தர்ப்பம், புக்கனம் என்கின்ற குறிச்சம், 3 தர்பை கூடிய பவித்திரம், ஆண்கள் கருப்பு எள்ளு, பெண்கள் வெள்ளை எள்ளு, பஞ்ச பாத்திர உத்திரணி, நல்ல பித்தளை சொம்பு மற்றும் காப்பர் வெள்ளி சொம்புகளிலே நல்ல ஜலம், தீர்த்தம், அவைகளில் வில்வம் மற்றும் துளசிகளை வைத்துக்கொண்டும் மணப்பலகை அதிகை பாதுகாப்பாக தீபம் ஏற்றி வைத்துக் கொள்வதும் மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கான அமாவாசை புண்ணிய காலமானது. நீங்கள் கண்டிப்பாக பெரியவர்கள் அன்று செய்து வைத்த தான தர்ம தர்ப்பண பித்திரு வழிபாட்டினுடைய பலன்தான் நமக்கு இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை மனதிலே நினைத்து கொண்டு, எப்படிப்பட்ட பித்ரு சாபங்களையும் எளிமையான தர்ப்பணத்திலே தீர்த்து வைக்க முடியும் என்பது நமது வாத்தியாருடைய அருள் உரை. ஆகையினால நித்திய தர்ப்பணம் சிறப்பு. அமாவாசை தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யுங்கள். அந்தந்த சிவாலயம், பெருமாள் கோவில், அங்கங்கே உள்ள குளங்களிலே கண்டிப்பாக முதல் வேலையாக, முதல் காரியமாக தர்ப்பணத்தை செய்துவிட்டு குறைந்தது 12 ஏழைகளுக்கு, அடியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும், காக்கைகளுக்கு, அண்டங்காக்கைகளுக்கு உணவிடுவதும், புறா, கோழி, கொக்கு இப்படி எறும்புகளுக்கு உணவு கொடுப்பதும், பசுக்களுக்கு மலவாழைப்பழம் மற்றும் அகத்திக்கீரை மற்றும் நல்வகை கீரைகளை செய்வதும், கோயில்களிலே மற்றும் சில இடங்களிலே உள்ள கோசாலைகளிலே உத்தரவு பெற்று, இல்லை என்றால் அவரவர்கள் வீட்டிலே உள்ள பசுமாட்டு கொட்டைகளை தர்ப்பணம் நிகழ்த்துவதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை தரும். கையிலே நீங்கள் பார்ப்பதற்கு உதவியாக பஞ்சாங்கத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கல்பத்தை சொல்லிவிடுகின்றோம். உதாரணமான ஒரு கோத்திரத்தையும் சொல்லிவிடுகின்றோம். நீங்கள் உங்களது கோத்திரம், அப்பா இருக்கின்றவர்கள் அவரை விடுத்து அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய தாத்தா, அப்பாவுடைய கொள்ளு தாத்தா மற்றும் கோத்திரம், அம்மா, அப்பாவுடைய அம்மா, அப்பாவுடைய பாட்டி, அம்மா பிறந்த கோத்திரம் தெரியவில்லை என்றால் அம்மாவுடைய தந்தை அப்பா, அம்மாவுடைய தாத்தா, அம்மாவுடைய கொள்ளு தாத்தா, அம்மாவுடைய அம்மா, அம்மாவுடைய பாட்டி, அம்மாவுடைய கொள்ளு பாட்டி மற்றும் பல காருண்யமாக பல கோடி ஜீவராசிகளுக்காக ஒரு காருண்ய தர்ப்பணத்தையும் செய்துவிட்டு, தர்ப்பணம் செய்த அந்த இடத்தை 12 முறை வலம் வந்து தெற்கு நோக்கி விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். தர்ப்பணத்தை கண்டிப்பாக கோடியக்கரை, அகஸ்தியான்பள்ளி, ராமேஸ்வரம், வேதாரண்யம் இவைகள் செய்வதும் மற்றும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம்
காவிரி படுத்தரை, இப்படி திருவாசி உள்ள அற்புதமான அன்னமாம் பொய்கை மற்றும் திருவல்லிக்கேணி குளத்திலும், சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்திலும், திருவள்ளூர் ஹிருதபாப நாசினி தீர்த்தத்திலும் செய்வதும் மற்றும் பல அருவிகளிலும் அந்த அருவி நீரில் தர்ப்பணம் செய்வது மகிமை சொல்லவும் ஆளாதது. இப்படி நீங்கள் உங்களுடைய பித்திருக்கள் எல்லாம் நாளைக்கே வந்து இறங்கிடுவார்கள் வீட்டிலே. எப்படி மாலைய பட்சம் இருக்கின்றதோ அதுபோல போதாயனம் வந்துவிட்டாலே அவ்வளவு நல்லது. அவரவர்கள் தகப்பனார்கள் தாத்தா பாட்டிகள் நிறைய விரும்பி சாப்பிட்ட உணவுகளையே அன்னதானமாக செய்வதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா வர்க்கத்திற்கும் ஆண் பெண் யாரும் அப்படி பேதம் இல்லாமல் அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படும். ஒரு எளிய 10 நிமிடம் 5 நிமிடத்துக்குள் செய்கின்ற தர்ப்பணத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் வேறு எதுவிலும் கிடைக்குமா என்பது கிடையாது. பெரியவர்கள் மகான்கள் எல்லாம் பித்திருக்காரியம், பித்திருக்கடன், மாத்துக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிக்கடன் இவைகளை செய்து வந்தாலே நமக்கு இந்த காசு பணம் இந்த தொந்தரவு இந்த கடன் என்றும் இருக்காது. இருக்கின்ற வரையிலே ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் இருக்கும். இப்படி நீங்கள் ஒவ்வொருக்கும் பல பேருக்கும் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இதை எடுத்து சொல்வதும் நல்லது. ஒரு எளிமையான சங்கல்பத்தை செய்துவிட்டு, சங்கல்பம் என்றால் ஒரு முன் பிளான் போட்டுக்கிறது, திட்டம் வகுப்பது என்பதுதான் பெயர். இது ஒன்றும் பெரிய கம்ப சுத்தம் கிடையாது. பகுதி 2 அமாவாசை தர்ப்பண சங்கல்பத்தை பார்ப்போம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களால் அருணாச்சலா.